विश्वभद्रवीरायुयं पादस्तुतिभिः सदान मुञ्जामि त्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். ஒவ்வொரு காணொளிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு சார்ந்த பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பாக பேசுகிறோம். சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குங்கிறத குறிப்பு பார்ப்போமே. அதற்கு முன்பு சனி பகவானை பற்றி சில குறிப்புகள் தெரிஞ்சுக்குவோம். இந்த 2025 மார்ச் மாதத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி ஆகுது. நிறைய பேருக்கு அப்பா இந்த சனி பெயர்ச்சியோட நமக்கு எல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஐயோ சனி பெயர்ச்சி ஆகுதேன்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா நன்மையான விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததெல்லாம் எதிர்மறையான பலன் நடந்துருமோங்கிற பயம். அதே போல் எதிர்மறையாக இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களுக்கு மேலே இனி சனி பெயர்ச்சிக்கு மேலே இனி நல்லதே நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அற்புதமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய நீதிமான், கர்மக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறார். எப்படியெல்லாம் பலன்கள் இருக்குது? மீனம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவுடைய வீடு. மதம் பொதுவான குறிப்பாக மதம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல் சார்ந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குருவினுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமருகின்ற பொழுது கோவில், மதம், அதே போல் குருமார்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயங்களாக இருக்க வேண்டிய காலம். இந்த 2.5 வருடம் மீனராசியில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் போய் அமருகின்ற 2.5 வருட காலங்கள் சற்று கவனமாக இருக்கணும். மதம் சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம். சரி, ஒவ்வொரு ராசியினருக்கும் பல விஷயங்களை நம்ம ஆய்வு செய்துக்கிட்டே வந்தோம். நம்ம ஒவ்வொரு குறிப்புகளாக பல விஷயங்கள், மாத கணிப்பு, தினப்பலன், வார பலன்லாம் சொல்லிக்கிட்டே வந்தோம். இப்போ இந்த சனி பெயர்ச்சியினுடைய பலன், சனி பகவான் 2.5 வருட காலங்கள் ஒரு வீட்டில் இருப்பார். இவர் கர்மக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம், நீதிமான் அப்படின்னு சொல்கிறோம். யாரையெல்லாம் பெருசாக இவர் தொந்தரவு பண்ணுறது இல்லைங்கிறது வேணும் இல்லையா? பொதுவாகவே 7.5 சனி வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அஷ்டமச்சனி வந்தால், கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி இதெல்லாம் நடந்துன்னா ஒரு பயம் வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறுதலாக செய்திருந்தால் கூட அவருடைய நேரம், இந்த நேரம் கிடைக்கும் பொழுது என்ன செய்கிறார்? நம்ம செய்த விஷயத்தை நமக்கு அனுபவிக்க வைக்கிறார். அப்போ நம்ம நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே வந்திருந்தோம்னா இந்த காலகட்டங்களில் நமக்கு பயம் இல்லை. நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்திருந்தால் கூட இந்த காலகட்டங்களில் சிறு சிறு பலன்களை, அந்த நாம் செய்ததற்கு தக்கவாறு பலன்களை ஏற்படுத்துறது தான் இந்த 7.5 சனி, அஷ்டமசனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி இதெல்லாம் சொல்கிறோம். குறிப்பாக யாரெல்லாம் கவனமாக இருக்கணும், சனி திசையும் 7.5 சனியும் கூடுற காலம், இல்லை அஷ்டமச்சனி சேரக்கூடியவர்கள், கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனியெல்லாம் நடக்கும்போது ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் சனி திசையும் நடந்ததுன்னா சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சரி, இதுவரைக்கும் 10 இருந்த சனி பகவான் 11 என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போகிறார். அற்புதமான காலம். இது வரைக்கும் 10 இருந்த சனி தொழில் சார்ந்த விஷயங்களில் முயற்சியை உடனடியாக பலிதம் இல்லாமல் செய்துகிட்டே இருந்தார். தொழிலில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை உடனடியாக பலன் கிடைக்கல. தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு ஒரு அனுகூலம் இல்லாமையே இருக்குது, ஒரு நிறைவு இல்லாமையே இருக்குது. இப்படியெல்லாம் நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்திற்குண்டான காலம். 11 சனி பகவான் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி, லாபம், நல்ல லாபத்தோடு அற்புதமான லாபங்களை ஈட்டக்கூடிய காலம். 10 சனி இருந்தப்போ நிறைய முதலீடு செய்தோம், நிறைய முயற்சி செய்தோம், நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம்
நிறைய முயற்சி, எதுவும் பெரிய அளவில் எனக்கு இன்னும் பலன் கொடுக்கலைன்னு நினைத்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த 11 வரக்கூடிய சனி பகவான் நல்ல லாபத்தை, இதுவரைக்கும் நீங்கள் செய்த முயற்சியில் ஒரு நல்ல வெற்றியையும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலம். நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான விஷயம், வெற்றி மேலே வெற்றிகள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஸ்தானம் 11ஆம் வீட்டில் சனி வரக்கூடிய காலம். ஒரு 2.5 வருட காலங்கள் மிக அற்புதமானதாக இருக்குது ரிஷபராசி நண்பர்களுக்கு. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். வயதுக்கு ஒத்தவார், இப்போ முன்பே சொன்னோம், இந்த முதல் தடவையாக 11 சனி வராரா, 2வது தடவையா, 3வது முறையாங்கிற சின்ன ஆய்வுகள் எல்லாம் இருக்குது. அது அவங்களுடைய வயதை ஒத்து எந்த மாதிரி இருக்காருன்னு தெரியணும். மத்தியம வயதில் இருக்கிறவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். வாகனங்களில் போகும்போது வரும்போது சற்று கவனமாக இருக்கணும். நல்ல லாபம் உண்டு. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அளித்த மாதிரி ஒரு எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலம். ஏன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அபிவிருத்தி ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய 2.5 வருட காலங்கள் இந்த காலம். வாகனத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த 2.5 வருட காலங்களும் ஒரு பொற்காலம் தான் ரிஷபராசி நண்பர்களுக்கு. சரி, மேலேயும் பலன்கள் நற்பலன்கள்லாம் கூடி வரணும், இன்னும் அற்புதமான விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன செய்யுங்க, சனிக்கிழமையில் யாருக்காவது ஒருத்தருக்காவது உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ உங்களுடைய சக்திக்கு உண்டான அளவுக்கு ஒருவருக்காவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் உணவை தானமாக கொடுங்கள். சனிக்கிழமையில் செய்துக்கிட்டே வாங்க. இன்னும் என்னாகும், ஏற்படக்கூடிய லாபங்கள் எல்லாம் இன்னும் அற்புதமான பலனாக இருக்கும். இந்த தேக ஆரோக்கியத்திற்கு குறை வராமல் இருக்கும் இல்லையா? அது ரொம்ப அவசியம் தானே. இந்த எப்பொழுதுமே பொருளாதாரத்தில் மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு தேக ஆரோக்கியத்தை விட்டுறக்கூடாது. கொஞ்சம் தியான பயிற்சி, நடைப்பயிற்சி அவசியம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியிலிருந்து. இருந்தாலும் உங்களுடைய தானங்கள், நீங்கள் செய்கின்ற பயிற்சி, உங்களுடைய தியானம் இதெல்லாம் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கும். சிறப்பான காலம், அற்புதமான வளர்ச்சியான காலம். அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தினமும் தியானம் செய்து பழகுங்க. இந்த தியானம் ஒரு மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியையும் கொடுப்பதை நீங்களாகவே உணர முடியும். மேலும் நற்பலன்களெல்லாம் நடக்கட்டும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நன்மையான பலன்கள்லாம் நடக்க அந்த எல்லாம் அல்ல இறை சக்தியை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன்.